இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம கடையில் சாப்பிட்ற மூணு தால் ரெசிபி தான். வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிறுபருப்பு தேவைப்படும். 1 கப் சிறுபருப்பு எடுத்து வாஷ் பண்ணி அதில் தண்ணி சேர்த்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு நல்லா ஊறி போயிருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு டவலில் போட்டு காய வச்சிடலாம். இந்த பருப்பு நல்லா காஞ்சிருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நான் அந்த டவலை எடுக்கும்போது எப்படி டவலில் ஒட்டாமல் வருதுன்னா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சிறுபருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சுன்னா இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் நின்றுடும். அப்போ நம்ம இந்த பருப்பெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயோட சலசலப்பு நின்றுடுச்சு. நான் இந்த சிறு பருப்புலாம் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கிறேன். அப்போ தான் இதில் இருக்க எண்ணெய்லாம் போகும். இது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சி எடுக்கிறேன். இதை நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதில் உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு எடுத்தேன். அதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். இதை தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மூணு தால். அதில் சால்ட்டு போட்டு தான் வரும், காரம் போட்டும் வரும். நான் இன்னொரு பேட்சில் அந்த காரம் போட்டு காட்டுறேன். இது நான் இன்னொரு பேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மூணு தாலை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அது கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.